தன்னுட்பங்களை விளக்குங்கள் என்கிற தலைப்பில் ஆற்றி மெய்நிலை உரையாடல் மையத்தில் நடைபெற்ற உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவ கதிரவன் அவர்களின் உரை பகிர்வு. வணக்கம். எப்போதும் நாம் நமக்கான ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பது தொடர்ந்து பல காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. நான் நலமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நான் நிறைவாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நான் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றவாறு தொடங்கி தொடர்ந்து எனக்கு ஒன்று வேண்டும் என்றால் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவுகிற, கேட்கிற ஒரு மனப்பாங்கு வளர்ந்திருக்கிறது. அது தொடர்ந்து வளர்த்தெடுக்கப்படவும் இருக்கிறது. வளர்த்தெடுத்து கொண்டும் அந்த போக்கு நீள்கிறது. எதை பற்றி உரையாடினாலும் அதற்குள் இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற மனப்பாங்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு நுட்பத்தை தேடுகிற பார்வை. நீங்கள் எப்போதும் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள் என்றால் நீங்கள் நுட்பம் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அதற்கு பொருள். அவ்வாறுதானே நாம் செய்ய முடியும் என்று கூட உங்களுக்கு தோன்றலாம். அதற்குள் நீங்கள் ஆழ்ந்து உங்களுக்குள்ளேயே உரையாடி பார்க்கிற போது நான் எதுவுமே செய்யவில்லை என்பதாகவும் உங்களுக்கு விடைகள் தென்படலாம். அந்த விடைகளின் சாரமாக அந்த விடைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கருதுகிற செயல்திறன்களுக்கு உரிய ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பீர்கள். இந்த முடிவின் பார்ப்பட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க தொடங்குவதை நீங்கள் காண முடியும். எல்லாவற்றிற்குள்ளும் ஏதாவது செய்து ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது நிறைவேற்றி கொள்ள முடியும், அல்லது தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதாக உங்களுக்கு கற்பிதம் செய்யப்படுகிறது. இன்றைய கல்வி முறைகளும் வழிகாட்டல்களும் இவ்வாறு அமைந்திருப்பதை நீங்கள் எளிமையாக ஒப்பிட்டு பார்க்க முடியும். உடல்நல வழிகாட்டல், குறிப்பாக நவீன உடல்நல வழிகாட்டல் அல்லது நவீன சிந்தனையின் பார்ப்பட்டு இருக்கிற மரபு நல வழிகாட்டல் கூட வழிகாட்டப்படுகிற ஆலோசனைகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அமைந்து விடுகிறது. விதிவிலக்காக சில ஆழமான புரிதல் கொண்ட சிந்தனை பள்ளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவ்வாறாக அணுகுவதில்லை என்றாலும், பொதுவாக உடல்நல வழிகாட்டல் என்கிற உரையாடல்களில் நவீன அணுகுமுறை என்பது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது.
அவ்வாறே வழிகாட்டப்படுகிறது. உடல் தொந்தரவு சிக்கல் வெளிப்படுகிற போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று துயரரும் கேட்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு அந்த ஆலோசகரும் வழிகாட்டுகிறார். கல்விக்கூடங்களில் இவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வினாக்களும் விடைகளும் உரையாடல்களாக தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அரசு அமைப்புகளில் என்ன செய்ய வேண்டும் என்பது உரையாடலாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்கிற உரையாடலுக்குள், அந்த வினாவிற்குள் என்ன ஒளிந்திருக்கிறது, அதற்கு பின்னால் இருக்கிற சிந்தனை போக்கு என்ன என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்கிற வினா பல வகைகளில் வெளிப்பட்டாலும் அதன் சாரமான உள்ளடக்கம் ஒரு நுட்பத்தை எனக்கு கற்றுக்கொடு என்பதுதான். எதுவாக இருந்தாலும் ஒரு நுட்பமாக தருவீர்கள் என்றால், ஒரு சூத்திரமாக, ஒரு சமன்பாடு போல தருவீர்கள் என்றால், நான் அதனை பெற்றுக்கொண்டு அவ்வாறே செய்வேன் என்பதுதான் அந்த வினாவிற்கு பின்னால் இருக்கிற போக்கு. நான் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றில் நிலை கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்று தேவைப்படுகிறது என்ற நிலையில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நான் சிந்திக்கிற, பொதுவாக சமூகம் சிந்திக்கிற, நாம் சிந்திக்கிற மனப்போக்கு என்பது இதற்காக நாம் என்ன செய்வது என்பதுதான். இந்த சிந்தனை எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் சற்று பொறுமையாக நோக்க வேண்டும். எனக்கு ஒன்று தேவைப்படுகிறது, ஒன்றை தேவை என்று நான் நினைக்கிறேன், என் சிந்தனையில் அது வழங்கப்படுகிறது. இன்னும் நுட்பமாக, ஆழமாக நீங்கள் அதனை வெளிப்படுத்துவீர்கள் என்பதாக வைத்து கொண்டாலும், அது வேண்டும் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன் என்பதாக கூட வைத்துக் கொள்ளலாம். நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற போது, உணர்கிற போது, உங்களுக்கு ஒரு நுட்பம் தேவைப்படுகிறது என்றால், அடிப்படையில் ஒரு நுட்பத்தினை கைக்கொண்டு அவற்றில் இருக்கிற செயல்முறைகளை நடைமுறைப்படுத்தி அதன் வழியாக நீங்கள் விரும்பிய ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அதற்கு பொருள். அதாவது, நான் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன செய்வது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், அதற்கு நான் ஒரு நுட்பத்தை உங்களுக்கு வழங்குவேன் என்றால், அந்த நுட்பம் செயல்முறைக்கு வருகிற போது, நடைமுறைப்படுத்தப்படுகிற போது வெற்றி பெறலாம், படுதோல்வி அடையலாம். இது தனிக்கதை. ஆனாலும்
உங்கள் நிம்மதியை ஒரு செயல்நுட்பத்தின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள் என்பது வெளிப்பட்டுவிட்டது. அடிப்படையில் எந்த ஒன்றையும் ஒரு செயல்நுட்பத்தின் வழியாக, சமன்பாடுகளின் வழியாக நடைமுறைப்படுத்தி நீங்கள் நினைத்தது போல நிம்மதியோ நலமோ பெற்றுவிட முடியாது என்பது பேருண்மை. இதற்கு ஆழமான ஒரு மெய்நிலை இருக்கிறது. அது என்ன மெய்நிலை என்றால், இந்த பேரண்டத்தில் நீங்கள் காண்கிற பேரண்ட வெளிப்பாடுகள் எல்லாமும் உங்கள் பார்வையில் நுட்பங்களாகத்தான் தம்மை வெளிப்படுத்தி கொள்ளும். ஒவ்வொரு வெளிப்பாடும் நுட்பமாகவே வெளிப்படும். நுட்பம் என்பது ஒரு காரண காரிய பொருத்தம் என்பதாக நீங்கள் நடைமுறையில் வைத்திருக்கிற கருத்தைத்தான் நான் சொல்கிறேன். இந்த பேரண்டத்தில் வெளிப்படுகிற எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரிய பொருத்தப்பாடு அமைந்திருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கிற போது அதற்கு உள்ளே சாரமாக இருக்கிற சிந்தனை, இந்த காரியத்தை நிகழ்த்துவதற்கு காரணப்பாடுகள் என்ன என்பதுதான் நீங்கள் சொல்லி வருகிற பாதை. இந்த காரணங்களை நிறைவேற்றினால் இந்த காரியங்கள் விளைவாக வெளிப்படும் என்பது உங்களது சிந்தனை முறையில் இருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல் கற்பிதம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் காண்கிற போது பேரண்டம் முழுவதும் எல்லா வகையான வெளிப்பாடுகளும் உங்கள் பார்வையில் ஒரு காரண காரிய பொருத்தத்தோடு இருப்பதாக தோன்றும். இன்னும் நவீன கருவிகளையும் நுண்ணோக்கிகளையும் அளவைமானிகளையும் இன்னும் நுட்பமான தந்திரமான பல வகைப்பட்ட உபகரணங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆய்வு செய்தாலும் கூட உங்கள் எல்லா ஆய்வுகளும் கண்டுபிடிப்பானது காரண காரிய பொருத்தங்களை மட்டும்தான். அந்த காரண காரிய பொருத்தங்களின் அடிப்படையிலேயே இந்த பேரண்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நம்பத் தொடங்குவீர்கள். தொடர்ந்து அவ்வாறு கற்பிக்கப்படுவீர்கள். அவ்வாறே கற்பிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறீர்கள். இந்த கற்பிதங்களின் வழியாகவே எந்த ஒன்றிற்கும் நீங்கள் காரண காரிய செயல்முறையை நுட்பம் என கருதி நடைமுறைப்படுத்துகிற போது நாம் அதனை எட்டிவிடலாம். நாம் விரும்புகிற ஒன்றை, நமக்கு தேவைப்படுகிற ஒன்றை எட்டிவிடலாம் என்றும் திட்டம் போடுகிறீர்கள். இதற்குள் உரையாடல் செய்தோம் என்றால் இந்த பேரண்ட செயல்பாடுகளை, பேரண்டத்தின் வியக்கத்தகு வெளிப்பாடுகளை காரண காரியங்களோடு பொருத்தி விளக்குவீர்கள். இதன் பொருட்டே நிலவு நகர்கிறது, இதன் பொருட்டே ஒளி விரிகிறது
இதன் பொருட்டே பூமி சுழல்கிறது, இதன் பொருட்டே பால்வெளி மிதக்கிறது என்றெல்லாம் அவ்வளவு ஆவணங்களை நீங்கள் கொட்டுவீர்கள். இவ்வளவும் காரண காரியங்களில் நீங்கள் நினைப்பதை விட கச்சிதமாக பொருந்தி வெளிப்படும். ஆனால் மெய் இதுவல்ல. மெய்யின் வெவ்வேறு வகையான வெளிப்பாடுகளில் இது மிக எளிய வெளிப்பாடு, மிக சிறிய வெளிப்பாடு. இது இவ்வாறு வெளிப்படுவதற்கு பின்னால் கோடானு கோடி வியக்கத்தகு இயங்குமுறைகள், இயக்க இலக்கணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன என்பது நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய மெய்நிலை கருத்து. இரவில் மென்மையான ஒளி வரவேண்டும் என்பதற்காக மட்டும் நிலவு வலம் வருவதில்லை. பூக்களும் உயிர் தோற்றங்களும் இன்ன பிற புவி பரப்பில் இருக்கிற செயல்முறைகளும் பொருத்தமாக இயங்குவதற்கு மட்டும் சூரியன் இருப்பதில்லை. இவ்வாறாக பேரண்டம் முழுவதும் மேகம் நகர்வது, மழை பொழிவது, வறட்சி நிலவுவது, காற்று வீசுவது, மணல் மலையாவது, மலைகள் மணல் குருணைகளாவது, இப்படி ஒவ்வொன்றிற்குள்ளும் நாம் சிந்திக்கிற காரண காரிய நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு, பொருத்தப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இயங்குமுறை இலக்கணம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் மெய்நிலை வைத்திருக்கிற பேருண்மை. நான் சொல் விளக்கத்திற்காக மெய்நிலை வைத்திருக்கிற பேருண்மை என்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மெய்நிலை அவ்வாறு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் அதன் பொருள். நாம் பொருத்தி பார்க்கிற காரண காரிய பொருத்தங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த பொருத்தங்களை மிக எளிமையாக உள்ளடக்கி இதற்கு மேல் பெரும் விரிந்த தன்மையோடு இந்த மெய்நிலை வெளிப்பாடுகள் அதற்கே உரிய இயங்குமுறை இலக்கணங்களை உள்ளே வைத்திருக்கிறது என்கிறபடியால் இவற்றிற்குள் நாம் சிந்திக்கிற காரண காரிய பொருத்தமும் அடங்கும். நாம் சிந்தனைக்கு எட்டாத மெய்நிலை இலக்கண அமைவும் இருக்கும். எனவே இந்த மெய்நிலையை நாம் பொறுமையாக சிந்தித்து உள்வாங்கிக் கொண்டு பார்த்தோம் என்றால் எங்கெங்கும் காரண காரிய பொருத்தப்பாடுகளும் சமன்பாடுகளும் இருக்கின்றன என்கிற கருத்து அதோடு நில்லாமல் எங்கெங்கும் காரணகாரிய பொருத்தப்பாடுகளும் சமன்பாடுகளும் அவ்வாறு இருப்பதோடு மட்டுமின்றி இன்னும் பல விரிந்த தன்மையோடு ஒரு இயக்க வெளிப்பாடு தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இவ்வாறு நாம் பார்க்க வேண்டும்.
இவ்வாறு பார்ப்போம் என்றால் நமக்கு மிக குறுகலான என்ன செய்ய வேண்டும் என்கிற தர்க்க சமன்பாடு தேவைப்படாது. ஆனால் நம் தர்க்க சமன்பாடுகளோடு தான் இவற்றை தேடிக்கொண்டிருக்கிறோம். தர்க்க சமன்பாடுகளுக்காகத்தான் இவற்றை நாடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நாட்டம் ஏன் வருகிறது? இந்த பேரண்டத்தில் மெய்நிலை வெளிப்பாடு நான் வைத்திருக்கிற தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டு, காரண காரிய பொருத்தங்களுக்கு அப்பாற்பட்டு மிக விரிந்த தன்மையோடு இலக்கண இயக்கத்தோடு இயங்கிக் கொண்டே இருக்கிற போது இவையெல்லாம் இவ்வாறுதான் இருக்கின்றன என்பதெல்லாம் எனக்கு தகவல் என்கிற அடிப்படையிலாவது புரிகிற போது நான் ஏன் சமன்பாடு தேடுகிறேன் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய வினா. நான் இந்த உரையில் இந்த சாரத்தை விளக்குகிற போது உங்களுக்கு இவையெல்லாமும் பொருத்தமானதாக கூட தெரியும், ஏற்புடையதாக இருக்கும். இந்த பேரண்டம் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்னும் சிறந்த நமக்கு முன்னால் இருந்த மெய்நிலை அறிவாளர்கள், மெய்நிலை கண்டவர்கள், அவர்களின் வாயிலாக நீங்கள் படித்திருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். என்றாலும் ஏன் எல்லாவற்றிற்கும் நான் தர்க்க ரீதியிலான, தர்க்க முறையிலான காரண காரிய பொருத்தத்தை நாடுகிறேன் என்பது நாம் நோக்க வேண்டியது. எல்லாமும் சரிதான், எல்லாமும் ஏற்புடையதுதான். காரண காரியத்தின்படி எதுவும் இல்லை. காரண காரியம் என்பது மிகச்சிறிய எல்லையில் இருக்கிறது என்றாலும் நான் காரண காரியத்தை, தர்க்க ரீதியான அணுகுமுறையை ஏன் பிடித்து விடாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி. ஏன் அவ்வாறு காரணகாரிய சிந்தனை நமக்கு எழும்பிக் கொண்டே இருக்கிறது? ஏன் எதை சொன்னாலும் இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாவிக் கொண்டிருக்கிறோம்? ஏன் எதன் மீதும் சமன்பாடு தேடுகிறோம் என்றவாறு நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏன் அவ்வாறு தேடுகிறோம் என்றால், இந்த தர்க்கங்கள் வருவதற்கு நமக்குள் சில காரணங்கள் இருக்கின்றன. அது என்ன காரணம் என்றால், நம்மை சிறிதும் நகர்த்தி கொள்ளாமல், சிறிதும் அசைத்து கொள்ளாமல், நமக்கு வேண்டிய ஒன்றை வேண்டியபடி நாம் விரும்புகிற முறையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் விரும்புகிற விளைவு பலனாக கிடைக்க வேண்டும் என்கிற சிந்தனை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இந்த எல்லா பேரண்ட உண்மை செய்திகளையும் அது பற்றிய விளக்கங்களையும் நான் தெரிந்து வைத்திருந்தாலும், நான் ஏன் எல்லாவற்றிற்கும் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று
துடிக்கிறேன். எதையாவது செய்து என் நிம்மதியை எட்டிவிட வேண்டும் என்று தாவுகிறேன். எதையாவது செய்து என் நலத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாய்கிறேன் என்றால், என் நலத்தை தக்க வைப்பதற்கும் என் நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்கும் என் அளவில் நான் அசைவதற்கு கூட ஆயத்தமாக இல்லை. ஆனாலும் நான் விரும்புகிறபடி, நான் சிந்திக்கிறபடி, நான் முனைகிறபடி எனக்கு நலமும் நிம்மதியும் நிலைத்த தன்மையும் வரவேண்டும் என்று நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். இந்த திட்டத்திலிருந்து சிறிதும் நான் நகர்வதற்கு சிந்திக்கவே இல்லை. இவ்வாறு இருக்கிற சூழலில் எனக்குள் இப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிற போது, என் திட்டத்தின் மீது நான் அமர்ந்திருக்கிற போது, எல்லாவற்றிற்கும் நான் என்ன செய்வது என்கிற காரண காரிய பொருத்தங்களை தேடிக்கொண்டே இருப்பதை தவிர்க்கவே முடியாது. இந்த என்ன செய்ய வேண்டும் என்கிற தேடல், இது தேடல் என்று வரையறுக்க முடியாது என்றாலும் ஒரு உரையாடலுக்காக நான் சொல்கிறேன். இந்த தேடல் ஒரு தன்னலம் பார்ப்பட்டது. தன்னை மட்டும், தனக்கு மட்டும் என்று என்னை மட்டும் மையமாக கட்டமைத்து அதிலிருந்து உருவான திட்டமிடல். இந்த திட்டமிடலில் ஒரு பகுதியாக எனக்கு நிம்மதி தேவைப்படுகிறது, எனக்கு நலம் தேவைப்படுகிறது, எனக்கு இன்ன பிற நல்வாய்ப்புகள் தேவைப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் ஆழமாக என் திட்டம் உள்ளே ஒளிந்திருக்கிறது. இந்த திட்டத்தில் இருப்பதால் இந்த திட்டம் உங்களை எப்போதும் நுட்பங்களை தேடச் சொல்லும். எல்லாவற்றையும் நுட்பமாகவே பார்க்க செய்யும். நீங்கள் எல்லாவற்றிலும் நுட்பங்களை மட்டும் கண்டுகொண்டே இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆழத்தில் திட்டத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் நுட்பங்களை புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆழத்தில் திட்டத்தோடு இருக்கிறீர்கள். இந்த திட்டம் உங்களது தன்னலம் பார்ப்பட்டது, தன்வெறியாக மாற காத்திருக்கிற திட்டம். இந்த வகைமைகளில் இருந்து பேரண்டத்தின் மாபெரும் வியக்கத்தகு வெளிப்பாடுகள் கூட உங்களுக்கு சில நுட்பங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவே சுருங்கி தெரியும். அது விரிவாக தெரிந்தாலும் அவ்வாறு தான் உங்களால் காண முடியும். இந்த திட்டங்கள் உங்களை காரணகாரிய நிலையில் இறுக்கி வைத்து எல்லாவற்றிற்கும் நுட்பங்களை தேடு என்று தூண்டிக்கொண்டே இருக்கிறது. பேரண்டத்தில் எல்லாமும் வெளிப்படுகிற போது நுட்பங்களாக தெரிகின்றனவே என்று நமக்கு துவக்கத்தில் தோன்றலாம். உங்கள் திட்டங்களை கைவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற போது இந்த வினா உங்களுக்கு எழ வேண்டும்,
எழலாம். அது நுட்பங்களாக காரண காரிய பொருத்தத்தோடு தம்மை வெளிப்படுத்தி கொண்டாலும் அதற்கு பின்னால் ஒரு ஒழுங்கமைவை நிலைநிறுத்திக் கொள்கிற இலக்கண இயங்குமுறை இருக்கிறது என்பது மெய். இந்த இலக்கண இயங்குமுறையை நீங்கள் ஆழ்ந்து உற்று நோக்கி வேண்டி புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் திட்டங்களை கைவிட தொடங்குவீர்கள். இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், எனக்கு நிம்மதி வேண்டும் என்று நீங்கள் ஒரு நுட்பம் தேடுகிறீர்கள். நிம்மதி வேண்டும் என்று நீங்கள் தேடுகிற போது நீங்கள் நிம்மதி என்பது என்ன என்பதற்கு ஒரு வரையறையை வைத்திருப்பீர்கள். அந்த வரையறையில் நீங்கள் தான் நடுவில் நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கிற நபர். உங்களை சுற்றி நீங்கள் பார்க்க விரும்பாத, பேச விரும்பாத, சொல்ல விரும்பாத, உரையாட விரும்பாத என்று நீங்கள் விரும்பாத எதுவும் உங்கள் பக்கத்தில் வரக்கூடாது என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கிற திட்டத்தை நீங்கள் நிம்மதி என்று வரையறுத்து வைத்திருப்பீர்கள். இந்த வரையறைக்குள் நின்று கொண்டு நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று அரற்றுவீர்கள், ஏங்குவீர்கள். இந்த திட்டம் உங்கள் இயக்கத்திற்கு மிகுந்த உறுதுணையாகவும் சிறந்த தூண்டலாகவும் இருந்து கொண்டு இந்த வரையறைக்கு உட்பட்ட நிம்மதியை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேடச் சொல்லும். இந்த நான், எனது நாற்காலி, நான் விரும்புகிற, நான் விரும்பாத என்ற பாகுபாடு என்பதாக நீங்கள் கட்டி எழுப்பியிருக்கிற இந்த கோட்டை ஒரு ஒழுங்குமுறை இலக்கணத்திற்கு பொருந்தாதது. இந்த மனிதனின் குணம், மனிதனின் சிந்தனை முறை, மனிதனின் அறிதல், இவையெல்லாம் இந்த பேரண்டத்தில் வேறு உயிர் தோற்றங்களுக்கு கிடைத்திருப்பதை விட மேன்மையானது. எந்த ஒன்றையும் உணர்ந்து கொள்ளும்படியான சிந்தனை மேம்பாடு மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனை மேம்பாட்டின் வழியாக மனிதன் தான், தனது, என், எனது என்கிற தன்னிலை ஆர்வத்தை விடுத்து யாவற்றையும் உணர்ந்து உறவாடும் பாங்கிற்குரிய மேம்பாடு பெற்றவனாக இருக்கிறான். இந்த சிந்தனை மேம்பாடு, உணர்ந்து உறவாடும் பாங்கு, இவற்றிற்கு பொருந்தாதது மட்டுமல்ல, எதிரானது உங்களது நிம்மதி குறித்த திட்டமிடல். உங்களது அடிப்படை அறிவு வளர்ச்சி மனிதன் என்கிற
உயிர் தோற்றத்தில் மனம் என்கிற உணரும் உறுப்பு பெற்றவராக இருக்கிற போது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற வெளியை உணரத் தொடங்கி மெய்நிலையை உணரும் வரை உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தி மேம்படுத்தி கொள்ள முடியும். என்றாலும் நீங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள் நின்று கொண்டு சில வரையறைகளை வைத்துக்கொண்டு உங்களை தன்னார்வத்தோடு தன்னல வெறிகொண்டு சுருக்கிக் கொள்வதென்பது பொருத்தமில்லாதது. இந்த பொருத்தமில்லாத திட்டமிடல் என்ன செய்ய வேண்டும் என்கிற நுட்பம் தேடும்படி உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. உங்களின் உடல் அமைப்பை எளிமையாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். 6 அறிவு, 6வது அறிவு மற்ற உயிர் தோற்றங்களுக்கு இல்லாத சிந்தனை மேம்பாடு. அது மனம். அதற்குள் இருக்கிற நுட்பமான விரிவான தொகுப்புகள் ஏராளம். நீங்கள் மனம் கொண்டு எல்லாவற்றையும் பார்க்க முடியும், பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள். மிகச்சிறிய பகுதிகளில் தன்னலத்தோடு உங்களை வரையறுத்துக் கொள்வதும் அந்த வரையறைக்கு உட்பட்டு உங்கள் நலத்தை, நிம்மதியை, உறவாடலை சுருக்கி திட்டமிடுவதும் என்ன செய்ய வேண்டும் என்ற சமன்பாடை நோக்கி உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த தூண்டல் விளையாட்டை நான் மனிதன் என்கிற உணர்வின் வழியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் எத்தகைய சிந்தனை மேம்பாடு பெற்ற நபர் என்பதை பார்த்து கொள்ள முடியும். அவ்வாறு பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் சூழலோடு ஆழமாக உறவாட முடியும். சரி, அவ்வாறு உறவாடுவதற்கு நான் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றாலும் எனக்கு என் நலம் குறித்து, என் நிம்மதி குறித்து, என் இயங்குமுறை குறித்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் அவ்வாறு சிந்தனை வருகிற போது நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நிலை கொண்டு காத்திருங்கள். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று ஆழமாக வேண்டுதல் செய்யுங்கள். அதாவது, நான் நிம்மதியாக, நலமாக, பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன்.
நான் ஒரு பணியிடத்தில் அல்லது என் உடல் நலம் என்கிற அளவில், என் உளவியல் நலம் என்கிற அளவில் முற்றும் பொருத்தமாக இசைவாக இருத்தல் என்பது எனது விருப்பமாக இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு பிசிறு போல ஒரு பொருத்தமின்மை தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. என் குடும்ப உறவுகளில் இருக்கலாம், என் பணியிடத்தில் இருக்கலாம், என் உடல் நலத்தில் இருக்கலாம், என் உளவியலில் இருக்கலாம். என்றாலும் எல்லா இடங்களிலும் ஒரு சிறிய தடுமாற்றமான நிலை இருந்து கொண்டே இருக்கிறது என்றால், இந்த நிலை வேண்டாம் என்று நீங்கள் அடிப்படையில் விரும்புகிறீர்கள். இந்த நிலை வேண்டாம் என்று உறுதியாக அதில் நிலை கொள்ளுங்கள். இந்த தடுமாற்றம் இருக்கிறது என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிலை வேண்டாம் என்பது உங்கள் விருப்பம். அதே வேளையில் அப்படி ஒரு தடுமாற்றம் இருக்கிறது என்பது உங்கள் முன் இருக்கிற நிஜமான நிலை. இந்த தடுமாற்றம் இருக்கிறது, நான் ஏற்கிறேன். இந்த தடுமாற்றத்தில் இருந்து நான் விடுபட விரும்புகிறேன் என்பதுதான் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி. இந்த தடுமாற்றம் எங்கிருந்து வருகிறது, இந்த தடுமாற்றம் என்னவாக போகிறது என்கிற தர்க்க அணுகுமுறை உங்களது தூண்டலுக்கு உணவாகும். எந்த வகையிலும் அது உங்களுக்கு உதவாது. ஒரு தடுமாற்றம் இருக்கிறது, ஒரு நிறைவின்மை இருக்கிறது, ஒரு பொருத்தமின்மை இருக்கிறது, ஒரு உடல்நல குறைபாடு இருக்கிறது, ஆம் இருக்கிறது. இவற்றை நான் ஏற்கிறேன். இந்நிலை என் கண்ணுக்கு எட்டியவரை, என் சிந்தனைக்கு எட்டியவரை மாறுவதற்கு வாய்ப்பிருப்பதாகவே தெரியவில்லை என்று கூட உங்களுக்கு தெரிகிறது. என்றாலும் அது இருக்கிறது என்பதையும் அது வேண்டாம் என்பதையும் ஒரு சேர நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் மாற வேண்டும் என்று விரும்பி முடிவு செய்வதும் முதலில் நிகழ வேண்டும். அவ்வாறு நிகழ்கிற போது நீங்கள் அடிப்படையில் மாற்றத்திற்கு உரிய நபராக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். இப்போது அந்த மாற்றம் நிகழத் தொடங்கும். அவ்வாறு தொடங்குகிற போது எதிர்ப்படுகிற எந்த நிகழ்விலும் இது வேண்டும், இது வேண்டாம் என்று நீங்கள் தீர்மானம் செய்யக்கூடாது. என் உடல் நலம் மேம்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் எளிமையாக நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு வழிகாட்டலாக வழங்கப்படும். எளிமையான உணவை எப்பொழுது எடுத்துக்கொள்வது, நீங்கள் பசிக்கிற போது எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்கள் உடல் நலம் மேம்படுவதற்கான வழிகாட்டல். ஒரு எளிமையான உணவு என்றவுடன் ஒரு காய்கறி வேக வைத்த தண்ணீரை நீங்கள் பருகலாம் என்று தோன்றுகிறது என்றால் இந்த காய்கறிகள் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் என்று நீங்கள் பகுக்கக்கூடாது. இப்படி செய்வோம். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டும்போது உங்கள் அருகில்
பயணப்போக்கில் ஒரு நபர் வந்து அமர்வார். இவரோடெல்லாம் நான் பயணிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வாறு உங்கள் சொந்த திட்டமிடல்களை குறுக்கே வைக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்த நிலை. இந்த 2 நிலைகள் அடிப்படையானது. இந்த 2 நிலைகளை நீங்கள் முழுவதுமாக புரிந்து நடைமுறை செய்வீர்கள் என்றால், நடைமுறைக்கு கொண்டு வருவீர்கள் என்றால், உங்களது நுட்பம் சார்ந்த பார்வை என்பது படிப்படியாக விரிந்த உணர்தலாக மேம்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் தர்க்கமாக பார்க்கிற மனப்போக்கு, தர்க்கமாக பார்க்கிற உணர்ச்சி வேகம் உங்களது தன்னலம் கொண்ட சுய வேட்கையின் காரணமாக திட்டமிடப்பட்ட தூண்டல். இந்த தூண்டல் எங்கிருந்து வருகிறது? இந்த தூண்டல் நீங்கள் எத்தனை மேம்பாடு உடைய சிந்தனையை பெற்றிருக்கிறீர்கள் என்கிற அறிதல் இல்லாமையால் வருகிறது. அந்த அறிதல் பெற்றவுடன் உங்களுக்கு சில விருப்பங்களும் சில தடுமாற்றங்களும் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவ்வாறு பார்த்த பின்பு அந்த விருப்பங்களை என்ன செய்வது, தடுமாற்றங்களை எவ்வாறு விளக்குவது என்றால், விருப்பங்கள் மீது நிலை கொள்ளுங்கள், தடுமாற்றங்கள் வேண்டாம் என்று விருப்பம் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் விரும்ப தொடங்கியவுடன் உங்களுக்கு வழிகாட்டல்கள் எளிமையாக புலப்படும். அந்த வழிகாட்டல்களின் வழியாக உங்களை பொருத்தி கொள்கிற போது நிகழ்கிற நிகழ்வில் உங்கள் சொந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு ஏற்கவும் மறுக்கவும் செய்யாதீர்கள். இந்த வகையில் உங்களது செயல்பாடு தொடர்ந்து நகரும் என்றால் உங்களது தன்னுட்பம் பல புதிர்களை அவிழ்க்க துவங்கும். இந்த பேரண்ட வெளிப்பாடு எத்தகைய இலக்கணங்களை தம் இயங்கு முறையாக வைத்துக்கொண்டு தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்பதை நீங்கள் காண முடியும். இந்த வெளிப்பாடுகளை மிகச் சுருக்கமான காரண காரிய பொருத்தமாக நாம் கண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர முடியும். இந்த உணர்வு உங்களுக்கு மேலும் பணிவையும் பேரண்டத்தின் மீதான புரிதலையும் வழங்கும். இவ்வாறு புரிதல் சிந்தனை மேம்பாடு அடைகிற போது உங்களது என்ன செய்ய வேண்டும் என்கிற சமன்பாடுகள் மீதான தேடலும் தாவலும் உடனடியாக முடிவுக்கு வரும். இந்த புரிதல் மேம்பாடு பேரண்டம் முழுவதும் இருக்கிற வியப்பான வெளிப்பாடுகளை, காரண காரிய
பொருத்தப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு, தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டு, மறைவில் உள்ளவற்றை மிக எளிமையாக உங்களுக்கும் அல்லது உங்களுக்கு மட்டும் சொல்லிச் செல்கிற வியப்பான நபராக நீங்கள் உங்களை காண முடியும். எனவே நுட்பங்களில் இருந்து ஒன்றை புரிந்து கொள்வது, நுட்பமாக ஒன்றை புரிந்து கொள்வது, நுட்பமாக தேடி கண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவது என்பது என்னை பொறுத்த அளவில் உதவாதது. நீங்கள் உங்கள் நுட்பங்களை கைவிட வேண்டும். உங்கள் நுட்ப தேடல்களை விளக்க வேண்டும். நீங்கள் நுட்ப தேடல்களிலிருந்து விடுபடுவீர்கள் என்றால் இந்த பேரண்டம் நுட்பங்களின் வழியாக தம்மை வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஆனால் தமக்குரிய இலக்கண இயங்குமுறையை வைத்துக்கொண்டு வியக்கத்தகு வெளிப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும், அவற்றை வெறும் நுட்பமாக பார்த்துவிட்டோம் என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். எனவே நுட்பங்களிலிருந்து விடுபடுவது இன்றியமையாதது. அதுவே உங்கள் இயல்பை நோக்கி உங்களை அழைத்து செல்வதற்கான பாதையும் பயணமுமாக இருக்கிறது. உங்கள் யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. நன்றி.